சிவபெருமான் நமக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு தடை விதிக்கிறார்னு சொன்னா கவலையே படாதீங்க, அதை விட 2 மடங்கு நமக்கு வாழ்க்கையில உயர்வை தரப்போகிறார் என்றுதான் அர்த்தமே தவிர அவன் தடை விதிக்கிற கடவுள் அல்ல, விடையேறும் வித்தகன். எல்லா பயபுள்ளையும் ஒரு நாளைக்கு சாக வேண்டிட்டேன். வாழ்றது முக்கியம் இல்லைன்னு சொல்ல, ஆனா மத்தவங்களுக்கு பயிருள்ள வாழ்க்கைய வாழ்ந்துட்டு செத்து போறேன்னு அந்த சாவுக்கே பெருமை. எதை விதைச்சோன்னு பழம் சாப்பிடணும்னு நினைக்க முடியுமோ? இன்னைக்கு நான் விதைக்கிறேன், நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவ, அப்புறம் ஓ மயன் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் அவ மயன் சாப்பிடுவேன். அதெல்லாம் பாக்குறதுக்கு நான் இருக்க மாட்டேன். ஆனா விதை நான் போட்டது, இதெல்லாம் பெருமையா? கடமை ஒவ்வொருத்தருடைய. கல்லாப்பேட்டிக்காரங்கிட்ட போய் சொன்னாராம், ஐயா நான் ஒரு எழுத்தாளன், சாப்பிட்டேன், காசு கொண்டு வந்த ஞாபகம் இருக்கு, இப்ப இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் வீட்டுல இருந்து போய் கொண்டு வந்துடுறேன்னு. கல்லாப்பேட்டிக்காரன் சிரிச்சானாங்க. வைக்கம் முகமது பஷீர் எழுதிக்கிறேன், யாரடா ஏமாத்த பாக்குறேன் டா சொன்ன உடனே இவருக்கு அலர்ட் ஆயிட்டார். வயசானவர், இல்லப்பா உண்மையா தான் கொண்டு வந்தேன், யார் கட்டடா போய் சொல்றேன்னு ஆரம்பிச்ச உடனே நான் என்னப்பா செய்யறதுன்னு கேட்டிருக்காரு. திரும்பி பார்த்தா 60-70 பேர் சாப்பிட்டு இருக்காங்க அந்த ஹோட்டல்ல. அவர் சொல்றாரு, சட்டைய கழட்டுடான்னு. ஒரு நடுக்கமாயிடுச்சு அவருக்கு, சட்டைய கழட்ட சொல்றானேன்னு. திரும்பி பாக்குறாரு, 70 பேரும் வேடிக்கை பாக்குறாங்க, சாப்பிட்டு இருக்காங்க. வைக்கம் பஷீர் சொல்லுகிறார், என் சட்டையை கழட்டு என்று ஒருவன் அவமானம் செய்கிறான், 70 பேரில் ஒருவருக்கேனும் 2 ரூபாய் கொடுத்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று தோன்றவே இல்லை, அவர்களுக்காகத்தான் நான் எழுதி கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். எழுந்திருச்சு அவன் அடிக்க வரும்போது சட்டையை கட்டி வச்சிட்டார். அடுத்ததான் அவன் சொன்னானா,